என்ன வரும்னு பாருன்றார். என்ன இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார்? அவர் ஒன்றும் பாவம் செய்யலை. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். பாவம் செய்யும்போது ஊர் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? செய்யா, பரவாயில்ல, என்ன ஒன்றும் ஆகாது, பயப்படாத. இவன் உத்தரவாதமே கொடுப்பான். ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு கூட தருவாங்க. ஒன்றும் ஆகாதுப்பா, செய்யாதவன் யார் இருக்கா சொல்லு? செய்யாதவங்க யாருமே உலகத்தில் கிடையாது. செய், பரவாயில்ல, யாரும் பார்க்க மாட்டான், யாருக்கும் தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன், செய். ரத்தம் சொல்லுது, தெளிக்கப்பட்ட ரத்தம் சொல்லுது, செய்யாத. பாவத்துக்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனைக்கு தப்பவே முடியாது. தண்டனை என்ன? அந்த தண்டனையை தான் சிலுவையில் பார்க்குற இயேசு நம்முடைய பாவத்திற்கான தண்டனை அனுபவித்தார். பாவத்துக்கான தண்டனையை சும்மா எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுறல. பரவாயில்ல, கண்டுக்காம இருந்துடுறேன் நான் அப்படின்னு விட்டுறல. பரவாயில்ல, நீ பண்ணிட்ட, சரி நானும் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லலை. நம்ம பண்ணுறோம் அப்படி. அதனால தான் நம்ம வார்த்தையை யாருமே நம்ப மாட்டாங்க. அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணியும் விட்டுருவார், திடீர்னு அடித்தாலும் அடிப்பார், கத்துனாலும் கத்துவார். கொஞ்சம் நல்ல மூடுன்னு இருந்தார்னா எக்ஸ்கியூஸ் பண்ணியும் விட்டுருவார். நம்மளை யாரும் நம்பவே முடியாது. என்ன பண்ணுவோன்றது நம்பவே முடியாது. அடிப்போமோ, குறைப்போமோ, கடிப்போமோ சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதான் சொல்லுவாங்க, ஒரு அம்மா சொன்னிச்சான், உங்கள் அப்பா கிட்ட நேரம் பார்த்து பேசணுண்டா, தப்பான நேரத்தில் போய் மாட்டிக்கூடாது. உதைப்பாரோ, கடிப்பாரோ, கொதருவாரோ, இல்லை கொடுப்பாரோ. அது நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு 100 ரூபா கொடுங்கன்னா டப்புன்னு கொடுத்துருவாராங்க. கடவுள் இப்படி இருந்தால் என்ன ஆகுறது? அவர் என்ன நல்ல மூடில் இருக்காருன்னு எப்படி எனக்கு தெரியுறது? நான் எப்படி ஜெபம் பண்ணுறது, எப்படி பெறுறது? அதனால தான் கடவுள் இப்படிலாம் கிடையாது. அவர் கரெக்டாக இருக்கிறார். சொன்னது தான், அதன்படி கரெக்டாக செய்கிறவர். அவர்கிட்ட வரும்போது எப்படி வான்னு சொல்கிறாரோ அப்படி வந்தால் பிரச்சனையே கிடையாது, அவர் ஏற்றுக்குவார். அவர் ரத்தத்தின் மூலமாக வான்னா அவர் ஏற்றுக்கிறாரு. அதன் அடிப்படையில் கேளுன்னா அவர் ஏற்றுக்கிறாரு. நிச்சயமாக பலன் உண்டாகும், நிச்சயமாக அதுக்கு பதில் கிடைக்கும். வேற எப்படி தலைகளை நின்னாலும் நான் சோறு தண்ணி கூட சாப்பிட மாட்டேன், கத்தர் கொடுக்குற வரைக்கும் நான் சாப்பிடுவதே இல்லை. அதுக்கெல்லாம் கத்தர் கொடுக்குறவர் இல்லை. அவர் சொல்கிறார், இப்படி வா, இப்படி கேளு, பெற்றுக்கோ, அவ்வளோதான். கரெக்டாக இருக்கிறாரு. பாவத்துக்கு சம்பளம் மரணம்னார், அதை மாற்றிக்கிறதே இல்லை அவர். குமாரனே சிலுவையில் அறையப்படுற நேரம் வரும்போது மாற்றிருக்கலாம் அவர். ஐயோ, நம்ம அப்படி சொல்லிவிட்டோம், பாவத்தின் சம்பளம் மரணம்னு. இப்போ இந்த பாவத்துக்காக, உலக பாவத்துக்காக இவரை சிலுவையில் மறிக்க வைக்கிறாங்களே, வேணாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம விட்டுருப்பா, சிலுவை மரணம் வேணாம், இது ஏன் குமாரன், இவர் அங்கே தொங்கக்கூடாது, அவமானப்படக்கூடாது, மறிக்கக்கூடாது சொல்லியிருக்கலாமே. இல்லை, இவர் செத்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டாரு. ஏன்னா அவர் நீதி உள்ளவர் என்று விளங்க வேண்டும்.